தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த வசனம் ஆதியாகமத்தில் கர்த்தர் ஆபிரகாம் 100 வயதில், சாராளுடைய 90 வயதில் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுப்பார். இதை யாருமே உலகமே நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கூறி முதிர் வயதில் ஈசாக்கு என்று ஒரு மகனை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ இந்த காரியம் உனக்கு வாய்க்காது, இது நடக்காது என்று கூட பிறரும் கூறலாம், நீங்களும் நினைக்கலாம். கர்த்தர் கூறுகின்றார், ஆகாதது, இனி இதை சரி செய்ய முடியாது, இனி இதை நாம் பயன்படுத்த முடியாது, இந்த காரியம் நமக்கு இனி கைகூடாது, இனி இந்த காரியம் நமக்கு வாய்க்காது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்து, வெற்றியை காண செய்து, அந்த காரியத்தை வெற்றியாக முடிய செய்து, நீங்களும் உங்கள் சந்ததிகளும் உங்கள் உற்றார் உறவினரும் மகிழ்ந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே ஆபிரகாமை போல விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். அதிசயமான காரியங்களை கண்டு தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கூறி முதிர் வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்த நான் உங்களுக்கும், அதாவது எங்களுக்கும் அதிசயங்களை செய்வேன், அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நடக்காதது, இது இனி கூடாது என்ற காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க செய்து எங்களுக்கு அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்து முடிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் உண்மை முழுமையாக விசுவாசிக்கின்றோம். எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றி தந்து ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.